தமிழகத்தில் +1 தேர்வு முடிவுகள் இன்று காலை வெளியீடு. +2 தேர்வில் சேர தேர்வு முடிவுகளை எதிர்பார்த்து காத்திருக்கும் மாணவர்கள். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை. தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே 19ஆம் தேதி தொடங்க வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் 17 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அதிர்ச்சி சம்பவம். சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த 3 சிறுவர்கள் உட்பட 9 பேர் போக்சோவில் கைது. உடுமலையில் 9 பேர் கொண்ட கும்பலால் 17 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கர்ப்பமான கொடூரம். விடியா திமுக ஆட்சியில் சீரழிக்கப்படும் சிறுமிகளின் எதிர்காலம். உடுமலையில் சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தில் அதிர்ச்சி தகவல். பாதிக்கப்பட்ட சிறுமியிடம் நடத்திய விசாரணையில் மற்றொரு சிறுமியும் பாதிக்கப்பட்டது தெரியவந்தது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே அரசு மருத்துவமனை செவிலியருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அரசு மருத்துவர் கைது. விடிய ஆட்சியில் பெண்கள் அச்சத்துடனேயே பணி செய்யும் அவல நிலை. விடியா திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள். விடியா திமுக அரசின் மெத்தன போக்கும் தமிழகத்தில் அதிகரித்திருக்கும் போதை கலாச்சாரமும் தான் காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நிறைய சின்ன பசங்களே வந்துட்டு இன்டர்நெட் யூஸ் பண்ணி தப்பான வழியில் போகிறாங்க. அண்ட் அதே மாதிரி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி தப்பான வழியில் போகிறாங்க. ஸோ ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு கவர்மெண்ட் தான் வந்துட்டு கரெக்டான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஸோ அவங்க ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க மட்டும்தான் வந்துட்டு இது விமென் அபியூஸ், சைல்டு அபியூஸ் இதெல்லாமே தடுக்க முடியும். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் தொடரும் திருட்டுச் சம்பவங்கள். விடியா திமுக அரசின் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. மழைக்காலம் விரைவில் தொடங்கும் நிலையில் தண்ணீர் பஞ்சம் குறித்து தலைமை செயலாளர் ஆய்வு. தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்தாடிய போது நடவடிக்கை எடுக்காத விடியா மாடல் அரசுக்கு மக்கள் கண்டனம். சென்னை எண்ணூர் பகுதியில் இரவு நேரங்களில் தொடர் மின்வெட்டால் தூங்க முடியாமல் பொதுமக்கள் அவதி. மின்வாரிய அதிகாரிகளை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே மின்சாரம் வழங்காததால் மக்கள் சாலை மறியல். விடிய அரசின் மின் வாரிய அதிகாரிகளுடன் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தர்மபுரி மாவட்டம் அரூர் அருகே சலூன் கடையில் பட்டியல் சமூக மக்களுக்கு முடிவெட்ட முடியாது என தீண்டாமை கொடுமை. விடியா திமுகவை சேர்ந்த கருப்பன் என்பவரின் தீண்டாமை கொடுமையால் பாதிக்கப்படும் பட்டியலின மக்கள். பத்திரிகையாளர் சவுக்கு சங்கருக்கு 1 நாள் போலீஸ் காவல். கோவை மாவட்ட குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு. போலீஸ் காவலின் போது பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் 3 மணி நேரத்திற்கு ஒருமுறை வழக்கறிஞரை சந்திக்க நீதிமன்றம் அனுமதி. சவுக்கு சங்கர் தரப்பு வழக்கறிஞர் தகவல். கோவை மத்திய சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் மீது பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் பகீர் குற்றச்சாட்டு. கையை உடைத்ததாகவும் சிறைக்குள்ளேயே சமாதி கட்டிவிடுவதாக மிரட்டியதாகவும் மருத்துவமனை வளாகத்தில் உரத்த குழலில் முழக்கமிட்டதால் பரபரப்பு. கோவை சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தான் என் கையை உடைத்தார். கோவை சிறையில் உயிருக்கு ஆதரவு. கோவை சிறையில் உயிருக்கு ஆதரவு. கோவை சிறையில் உயிருக்கு ஆதரவு. கோவை சிறையில் நான் கொல்லப்படுவேன். கோவை சிறையில் நான் கொல்லப்படுவேன். கோவை சிறையில் நான் கொல்லப்படுவேன்.
கோவை சிறையில் நான் கொல்லப்படுவேன். கோவை சிறையில் நான் கொல்லப்படுவேன். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்து. சென்டர் மீடியனில் ஏறி விபத்துக்குள்ளானதில் 60க்கும் மேற்பட்ட பயணிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். குமுளி மலைசாலையில் சென்ற அரசு பேருந்தில் பிரேக் செயலிழந்ததால் தடுப்பு சுவரில் மோதி விபத்து. பராமரிப்பு இல்லாத தகர டப்பா பேருந்துகளை இயக்குவதால் ஆங்காங்கே விபத்துகளில் சிக்கும் அவலம். மதுரை பாண்டிக்கோவில் ரிங் ரோட்டில் அதிவேகமாக சென்ற பேருந்துகள் அடுத்தடுத்து மோதி விபத்து. பைக் மீது மோதாமல் இருக்க அரசு பேருந்து பிரேக் பிடித்தபோது பின்னால் வந்த பேருந்துகள் ஒன்றன் பின் ஒன்று மோதல். ஓட்டை உடைசல் அரசு பேருந்துகளால் தொடரும் விபத்து. விடிய அரசின் போக்குவரத்து கழகம் பயணிகள் உயிரோடு விளையாடுவதாக மக்கள் விமர்சனம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் 3 மணி நேரம் வெளுத்து வாங்கிய கோடை மழை. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வெயிலின் தாக்கம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் திடீரென பெய்த கோடை மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் நிம்மதி. தேனி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து பொதுமக்கள் அவதி. வருசநாடு, கடமலைக்குண்டு, மயிலாடும்பாறை உள்ளிட்ட மலை கிராமங்களில் 2 மணி நேரம் பெய்த அடைமழை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நீண்ட நாட்களுக்கு பிறகு வெள்ளி நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்து கொட்டிய அருவி. அருவியில் குளித்து புகைப்படம் எடுத்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள். சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்ட பெண்கள். முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து போராட்டம். புதுக்கோட்டை மாவட்டம் கதிராமங்கலம் ஊராட்சியில் மின்சாரம் இல்லாமல் மக்கள் கடும் அவதி. பழுதான மின்மாற்றியை மாற்றித்தர மின்வாரிய அதிகாரி லஞ்சம் கேட்பதாக பொதுமக்கள் புகார். புதுச்சேரி காரைக்காலில் உள்ள அரசு பள்ளிகளில் +1 மாணவர் சேர்க்கை தொடக்கம். விண்ணப்பங்கள் விநியோகிக்கும் பணி தொடங்கி நடைபெற்று வருவதாக அறிவிப்பு. கோடை வெயிலின் தாக்கத்தால் வெளி மாநிலங்களில் இருந்து காய்கறி வரத்து குறைந்தது. சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறிகளின் விலை அதிகரிப்பதால் இல்லத்தரசிகள் கவலை. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஆவின் பாலுக்கு தட்டுப்பாடு. மக்களை அலைய வைத்து தனியார் பால் பாக்கெட்டுகளை வாங்கும் நிலைக்கு தள்ளும் விடிய அரசின் ஆவின் நிர்வாகம். ஆவின் பால் இப்போ ரொம்ப டிமாண்டாக இருக்குது. ரொம்ப குவாலிட்டி அதிகமாக இருக்கிற கொடுக்குற வேண்டிய நேரத்தில் கொடுக்க மாட்டேன்றாங்க.
கொடுக்கக்கூடாத நேரத்தில் கொடுக்குறாங்க. சில டைமில் வந்து காலையில் தான் கிடைக்குது, மதியானத்தில் போனால் கிடைக்க மாட்டேது, சாயந்தரம் போனால் கிடைக்க மாட்டேது. அது முயற்சி பண்ணிட்டு நீங்கள் ஏற்பாடு பண்ணிட்டு ஆவின் பால் வர மாதிரி நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள். 4ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலில் சராசரியாக 63.04% வாக்குகள் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தில் 76.02% வாக்குகளும், மத்திய பிரதேசத்தில் 69.16% வாக்குகளும் பதிவு என தேர்தல் ஆணையம் தகவல். ஈரோட்டில் விற்பனைக்காக குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 டன் எடை கொண்ட குட்கா, ஹான்ஸ் உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல். விடியா திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களின் குடோனாக தமிழகம் மாறி வருகிறதா என மக்கள் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் பகுதியில் கடை மற்றும் குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1,26,000 ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்கள் பறிமுதல். விடியா திமுக ஆட்சியில் காவல்துறையின் அலட்சியத்தால் தமிழகம் போதைப் பொருட்களின் புகலிடமாக மாறி வருகிறது என மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோட்டில் ரயிலில் கேட்பாரற்று கிடந்த 1 கிலோ கஞ்சா பறிமுதல். தமிழகத்தின் அனைத்து பக்கங்களில் இருந்தும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் வந்த வண்ணம் இருப்பதாக மக்கள் வேதனை. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே வீடுகள் மீது பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் 7 பேர் கைது. நண்பர்களுக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு குண்டுவீச்சில் முடிந்த விபரீதம். சிவகங்கை மாவட்டத்தில் பள்ளி கல்வித்துறை உத்தரவை மீறி மாணவர்களின் மதிப்பெண்களை விளம்பரப்படுத்தி விளம்பர பதாகைகள் வைத்துள்ள தனியார் பள்ளிகள். மாவட்ட கல்வித்துறை நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவாரூரில் விடியா அரசின் மின் வாரியத்தை கண்டித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். கருகும் பயிர்களை காப்பாற்ற தடையின்றி மும்முனை மின்சாரம் வழங்க வலியுறுத்தல். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள மேட்டுப்பட்டி, கேப்பரை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கடைகளை அடைத்து வணிகர்கள் போராட்டம். திருக்கட்டளை மற்றும் திருமலையா சமுத்திரம் ஆகிய ஊராட்சிகளை மாநகராட்சியுடன் இணைத்ததற்கு எதிர்ப்பு. போக்குவரத்து தொழிலாளர்களின் ஆயுள் காப்பீட்டுத் தொகை 200 கோடி ரூபாயை கையாடல் செய்ததாக மாநகர போக்குவரத்து கழக உதவி மேலாளர் மீது குற்றச்சாட்டு. சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் போக்குவரத்து கழக தொழிலாளி புகார். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூரில் அடுத்தடுத்த 2 வீடுகளில் மர்ம நபர்கள் கைவரிசை. 40 சவரன் நகைகள், 6 லட்சம் ரொக்கத்தை அள்ளி சென்றதால் குடியிருப்பு வாசிகள் பீதி. நெல்லை மாவட்டம் திசையன்விளையில் சிறுவனுக்கு பாலியல் தொந்தரவு. தலைமறைவான அரசு வழக்கறிஞரின் கணவர் மீது போக்சோ வழக்கு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழையால் குற்றால அருவியில் பாய்ந்து வந்த தண்ணீர். மெயின் அருவி, 5 அருவியில் குளித்து மகிழ்ந்து சுற்றுலா பயணிகள் ஆனந்தம். தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய கோவில்களில் வைகாசி மாத உற்சவ பெருவிழா கோலாகலம். திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரில் பிரசித்தி பெற்ற கெங்கையம்மன் கோவிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற சிரசு திருவிழா. லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம்.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள வெள்ளி நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். அருவியை கண்டு ரசித்தும் புகைப்படம் எடுத்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. மதுரை வைகை ஆற்றில் வெள்ள அபாய எச்சரிக்கை. ஆபத்தை உணராமல் ஆற்றில் குளிக்கும் இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள். கோவையில் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த போலி சினிமா தயாரிப்பாளர் குண்டர் சட்டத்தில் கைது. மோசடி பேர்வழிகளை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் என விடிய அரசுக்கு மக்கள் வலியுறுத்தல். மும்பையில் புழுதி புயலால் ரயில் மற்றும் விமான சேவைகள் பாதிப்பு. ஆங்காங்கே மரங்கள் விழுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதி. இந்தியாவின் முதல் எலக்ட்ரிக் பறக்கும் காரின் புகைப்படத்தை பகிர்ந்த ஆனந்த் மஹிந்திரா. ஒருமுறை சார்ஜ் செய்தால் 200 கிலோமீட்டர் வரை செல்லும் பறக்கும் டாக்ஸியை உருவாக்கி சென்னை IIT விஞ்ஞானிகள் சாதனை. கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலில் நடிகை நயன்தாரா, விக்னேஷ் சிவன் தம்பதி சுவாமி தரிசனம். சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த நயன்தாராவுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்த பக்தர்கள். பின்னணி பாடகி சைந்தவி, GV பிரகாஷ் தம்பதி பிரிவதாக அறிவிப்பு. 11 ஆண்டுகால மன வாழ்க்கை முடிவுக்கு வந்ததை X வலைதளத்தில் உறுதி செய்த GV பிரகாஷ். அகில இந்திய ஸ்குவாஷ் போட்டி. மராட்டிய வீராங்கனை ருத்ரா சிங்கை தோற்கடித்து சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார் தமிழக வீராங்கனை ஷமீனா ரியாஸ். IPL தொடரில் இன்று இரவு 7:30 மணிக்கு டெல்லி லக்னோ அணிகள் மோதுகின்றன. வாழ்வா சாவா என்ற ஆட்டத்தில் லக்னோ